ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிலா ஹெல்த்தி ரெசிபீஸில் புதுசாக வாங்கின இரும்பு தோசை கல்லை வந்து உடனே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஃபுல்லாக அரிசி வெடித்த கஞ்சி தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய்லாம் தடவி அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து ஒரே நாள்லேயே, அதுவும் ஒரு 15 நிமிஷம் போதும் நம்மளுக்கு. உடனே நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வாங்க இதை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் நான் புதுசாக வாங்கினேன் இரும்பு தோசைக்கல். இது கிட்டத்தட்ட 200 ரூபா தான் வந்தது. இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து தண்ணியில் அலசிக்கிடலாம். இப்போ இதை நல்லா அலசியாச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் வந்து சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்மெல்லு இருந்தால் அதெல்லாம் போயிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சோப் போட்டு கழுவிக்கிடலாம். இப்போ இதை நல்லா சோப் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கழுவும் போது வெதுப்பான தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்றி கழுவிக்கோங்க. எனக்கு வந்து டேப்பில் வந்து வெண்ணி தண்ணியே நல்லா வரும், அதனால் நான் அப்படி அதிலே ஊற்றி கழுவிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து பேப்பர் டவலால் துடைச்சி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் வந்து அந்த கறியெல்லாம் போகவே இல்லை, இன்னும் கருப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம சோப் போட்டு அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எதுக்காகனா அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாகவே போயிடும். ஏதாவது எண்ணெய் கரை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக எடுத்துரும். இது வந்து ஸ்க்ரப்பு மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம வந்து பேப்பர் டவலால் வச்சு செக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எல்லாமே அழுக்கெல்லாம் போயிருச்சுன்ட்டு. இப்போ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல்லாக இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நான் இதில் விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறேன். எதுக்காகனா இந்த எண்ணெய் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கான எண்ணெயாக ஊற்றி நம்ம தோசைக்கல்லை ரெடி பண்ணும்போது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த எண்ணெய் ஊற்றினா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து எதுக்காக போடுறோன்னா, நம்ம இந்த மாதிரி வெறும் எண்ணெயை மட்டும் வச்சு சூடு பண்ணும்போது ரொம்ப புகை வரும், அதுக்காகவும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தோசை ஏதாவது தோசைக்கல்லில் வரலன்னா கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை வெட்டி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு திரும்ப ஊற்றுவோம். அப்படின்னா வந்து டக்குன்னு அடுத்த தோசை வந்து சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பழக்கும்போது இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு தோசைக்கல் ரெடி ஆயிரும். அதனாலேயும் தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த விளக்கெண்ணெயோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா யாருக்குமே பிடிக்காது. அதனால் நம்ம இந்த தேங்காவையும் போட்டு சேர்த்து வதக்கணுன்னா அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல் வந்து தோசைக்கல்ல ரொம்ப இருக்காது. அதனால் இந்த 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த தோசை ஃபுல்லாக சுற்றி ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க, தூர கொட்டிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறேன். கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட் டைமு. இப்போ இதில் கொஞ்சமாக வேணால் எண்ணெய் வேணால் விட்டுக்கோங்க. அந்த இடத்துல லைட்டாக ஊட்டுற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அடுத்த தோசை கரெக்டாக வந்துடும். இப்போ அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வச்சு ஒரு தடவை நான் நல்லா சுற்றி வரைக்கும் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் வந்து 2வது தோசை ஊற்றுறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தின்னா ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், அடுத்த தோசை சூப்பராக வந்துருச்சு, எங்கேயுமே ஒட்டவே இல்லை.
இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், எந்த சைடுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக ஊற்றிட்டு அந்த தோசைக்கல் வரைக்குமே சூப்பராக சுற்றி எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். இப்போ தோசைலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக ரப் பண்ணி வச்சுட்டா போதும். தோசைக்கல் எப்போ எடுத்து நம்ம தோசை சுட்டாலும் சூப்பராக வந்துடும். ஆனால் வந்து எப்போவுமே அது வந்து எண்ணெய் தடவியே வைக்கணும். எண்ணெய் தடவாமல் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா அது வராது. எப்போவுமே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ரப் பண்ணி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணுறதுனால ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறத்துலேருந்து 1 ஸ்பூன் விட்டால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.